மனுஷங்களுக்கு உதவி செய்கிறதை காட்டிலும் நீங்க உதவி செய்வதில் நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களை நினைப்பதில் நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்க மேல இறங்குவதில் பெரியவர் ஆண்டவரே. எத்தனை பேர் நீ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறேன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நான் தயவுள்ளவராய் இருக்கிறேன்னு சொன்னீரே. ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னீரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எங்க மேல பிரியமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஆண்டவரே எங்க மேல பிரியமாய் இருக்கிற தெய்வம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இந்த உலகங்களை மறந்தாலும் எங்களை மறக்காதவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா சொல்லுங்க. நீங்க நல்லவர் ஆண்டவரே. உங்க இரக்கத்துக்கு நிகரே இல்ல ஆண்டவரே. உங்க தயவுக்கு நிகரே இல்லப்பா. உங்க அன்புக்கு நிகரே இல்ல ஆண்டவரே. எங்களை உயர்த்துவதில் நிகரே இல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ நன்றி செலுத்துகிறையா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏசப்பா நீ நல்லவர்னு சொல்லுங்க. நீர் உதவி செய்கிறவரே வாங்கன்னு சொல்லுங்க. எங்களை விடுவிக்கிறவரே நீர் வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு வயசு வாயை திறந்து நீர் வாங்கப்பா. எங்க வீட்டுல வாங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல வாங்க ஆண்டவரே. எங்க ஆராதனையில வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் எங்களை உதவியற்று இருக்கிறேன்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் எங்களை விசாரிப்பட்டு ஓ பிள்ளைகளாய் இருக்கிறோம்னு சொல்றீங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாம் கர்த்தர் இந்த ஒரு விஷயம் இந்த ஆராதனையில ஆமென் ஆராதிக்கும் போது அவர் ஆறுதல் செய்கிறவராய் அன்னாளுக்கு ஆமே துக்க முகத்தை மாற்றி சந்தோஷத்தின் முகத்தை கொடுத்து அதே ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோடு ஒருவேளை கவலையோடு ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆராதிப்பதில் உள்ளத்தின் ஆழத்தின் ஆராதிங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க. அவரை சொல்லி அப்படி நாமத்தை சொல்லி யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் ஆண்டவரே நீர் வல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் உதவி செய்கிறவர் வல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நெருக்கப்படுகிற காலங்களில ஆமே எங்களுக்கு உதவி செய்வதில் நீர் நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க. நீர் ஏமாற்றாதவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓ நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீர் எங்க மேல் அன்பா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்க மேல் அன்பா இருக்கிறதுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க மேல் அன்பா இருக்கிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. மனிதரெல்லாம் எங்க மேல் அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க எத்தனையோ நாட்கள் எதிர்பார்த்த நிலைமையில எல்லாம் கர்த்தர் எங்க மேல் அன்பா இருக்கிறவரே. ஓ நான் அன்பாகவே இருக்கிறேன்னு சொன்னீரே. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரே உங்க அன்பு பெரிதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பு ஆமே இது கடைசி வரைக்கும் ஆமே நாங்க பரலோகம் போற வரைக்கும் இந்த அன்புல கட்டப்படுகிற பிள்ளைகளா ஆண்டவரே. இந்த அன்புல ஆமே நிலைத்திருக்கிற பிள்ளைகளா எனக்கு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமே நாமே 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விஷயனோடு கூட சேர்ந்து ஆமே உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நாம் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நாம் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்களவே. மீண்டும் ஒரு முறை. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உம் அன்பு ஒன்றே போதும். சொல்லுங்க இந்த கடைசி வரைக்கும். உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேனை. உங்க அன்புல மாத்திரம். உம் அன்பு ஒன்றே
போதும் ஏசையா. உம் அன்பால் நாம் வாழ்ந்திடுவேனை. உங்க அன்பு பெரிதையா, உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே யாரு அன்பு செலுத்தாம போனாலும் எங்க அன்பா இருக்கிறவரே, உம் இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே இல்லையா, உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா. உம் அன்பால் நாம் எத்தனை பேர் இந்த ஆராதனையில உங்க அன்பு மாத்திரம், உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா. உம் அன்பால் நாம் ஆமென். ஆஸ்தியெல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் பெருத்ததே, என்னை ஆதரித்த நேசரே. உணர்ந்து பாடுவோம். ஆஸ்தியெல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் பெருத்ததே, என்னை ஆதரித்த நேசரே. உங்க அன்பு பெரிதையா, உம் அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே நீங்க எங்க குடும்பத்துல வைக்கிற அன்பு அது பெரியது ஆண்டவரே. உம் இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே இல்லையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே நீங்க எங்க குடும்பத்துல வைக்கிற அன்பு அது பெரியது ஆண்டவரே. உம் இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே இல்லையா, உங்க அன்பு ஒன்றே போதும் ஏசையா. உம் அன்பால் நான் எது இருக்குதோ இல்லையோ, உங்க அன்பு மாத்திரம் சொல்லுங்க. உங்க அன்பு ஒன்றே போதும் ஏசையா. உங்க அன்பால் நான் வாழ்ந்திடுவேனையா. புழுதியில் இருந்து என்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினீ. பாவியேந்தன் பாவம் கழுவி பரிசுத்த வாழ்வை தந்தி. சொல்லுங்க எத்தனை பேரு. புழுதியில் இருந்து என்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினீ. பாவியேந்தன் பாவம் கழுவி பரிசுத்த வாழ்வை தந்தி. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே சொல்லுங்க வாயை திறந்து. உங்க அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே இல்லை. மீண்டும் ஒரு முறை. உங்க அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே இல்லையா, உங்க அன்பே ஒன்றே போதும். எத்தனை பேர் உங்க அன்பு மாத்திரோ. உங்க அன்பால் நான் வாழ்ந்திடுவேனையா. சொல்லுங்க மீண்டும் ஒரு விஷயம். உங்க அன்பே ஒன்றே போதும் ஏசையா. உங்க அன்பால் நான் வாழ்ந்திடுவேனை. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. அதற்காகவே ஓ துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு புது வாழ்வு வாழ வைத்தீ. பேத
பேதையாயிருந்த என்னை அழைத்து உம் நாமம் விளங்க செய்து துரோகியாயிருந்த என்னை மீட்டு சொல்லுங்க புது வாழ்வு வாழ வைத்து பேதையாயிருந்த என்னை அழைத்து உம் நாமம் விளங்க செய்தே. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு. எத்தனை பேர் தகுதி இல்லாதவங்க மேல நீர் அன்பா இருக்கிறதற்காக ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற எங்க வாழ்க்கையில எங்க மேல நீர் அன்பா இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி ஆண்டவரே. ஆமே நாமே மீண்டும் ஒரு வயசு அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே சொல்லுங்க மீண்டும் ஒரு விஷயம். உங்க அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே இல்லையா. உங்க அன்பு ஒன்று போதும் ஏசையா, உங்க அன்பால் நான் வாழ்ந்திடுவேன். எல்லாரும் உங்க அன்பு மாத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய அன்பு இருக்குதோ இல்லையோ, உங்க அன்பு மாத்திரம் எங்க மேல எங்க குடும்பத்தின் மேல மீண்டும் ஒரு விஷயம். ஆமே உங்க அன்பு ஒன்று போதும். சத்தத்தை உயர்த்தி நான் வாழ்ந்திடுவேன். உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே ஓ உங்க அன்பு பெரிதையா, இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே உம் அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க மனுஷனுடைய அன்பை எதிர்பார்த்திருந்தோம், இதுவரைக்கும் உலகத்தானுடைய அன்பை எதிர்பார்த்திருந்தோம். இனி உங்க அன்புல ஆண்டவரே, உங்க அன்பு மாத்திரம் நீங்க என்னோடு கூட சேர்ந்து வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க அன்பு மாத்திரம் என்னோடு கூட இருக்குமானா ஆண்டவரே, நாங்க விலையேறு பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்க வித்தியாசமாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மனிதனுடைய அன்பை எதிர்பார்த்து அல்ல, உங்க அன்பை எதிர்பார்த்து வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு என்னில் இருக்குமானா ஆறுதல் செய்கிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், எனக்கு கேடகமாய் பலனாய் ஆமேன் துணையாய் இருக்கிற தெய்வம். உங்க அன்புல கட்டப்படுவதற்கு என்னோடு கூட சேர்ந்து உங்க வலது கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு விஷயம். உங்க அன்பு பெரியதாண்டவரே, இதுவரைக்கும் தகுதி இல்லை, இதுவரைக்கும் பரிசுத்தம் குறைவு, இதுவரைக்கும் ஆமே இன்னைக்கு ஆவில அனலா இல்லை, ஆனாலும் உங்க அன்பு ஆமேன், உங்க அன்பு எங்க குடும்பத்தில் எங்க மேல ஆமே பெரியதா இருந்ததற்காக எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியப்பா. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே சொல்லுங்க. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்காகவே ஆண்டவரே. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு காலம் அன்பு மாத்திரம் போதும்பா, உங்க அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்க அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து வலது கரங்களை உயர்த்தி உங்க அன்புல நாங்க கட்டப்படணும் ஆண்டவரே. உங்க அன்பு பெரிதா இருக்கட்டும், உங்க அன்பு பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு மனுஷனுடைய அன்புக்காக, உலகத்தினுடைய அன்புக்காக ஒருவேளை எங்க இருக்கிறியா, அது மாயமற்றது, அது நிலையானது அல்ல. இந்த அன்பு நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வத்தின் அன்பு ஓ அது முடிவு பரியந்தம் பரலோகம் போற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. வேதம் சொல்லுது, வான பூமி விழுந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒரு நாளும் மாறுவதே இந்த அன்பு மாறுவதே இல்லை. எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துரோகியாயிருந்த என்னை மீட்டு புது வாழ்வு வாழ வைத்து பேதையாயிருந்த என்னை அழைத்து
உம் நாமம் விளங்க செய்து. எத்தனை பேரு துரோகியாயிருந்த என்னை மீட்டு புது வாழ்வு வாழ வைத்து, பேதையாய் இருந்த என்னை அழைத்து உங்க நாமம் விளங்க செய்து. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்களவே இல்லையா. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க தயவு பெரிதையா, அதற்களவே. ஓ, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க மனுஷருக்கு அன்பு காட்டணும், மனுஷர் மேல பிரியமா இருக்கணும்னு சொல்லி இந்த பரலோகத்தின் அன்பை விட்டு, ஓ இந்த பரலோகத்தின் தெய்வத்தின் அன்பை விட்டு இன்னைக்கு உலகத்துல ஆமென் பரிதபிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா ஆராதிக்கிற ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய அன்புல கட்டப்பட்டிருப்போமானா எதுவும் உங்களை ஆமென் சேதப்படுத்தவே முடியாது. ஒரு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறானோ, அவனுக்கு சின்ன பிரச்சனை வந்தா கூட துடிச்சு போற அந்த அன்பை காட்டிலோ இது பெரிதான அன்பு, இது பெரிதான அன்பு. நீங்க உலகத்துல பார்த்திருக்கிற இது வரைக்கும் பார்த்த இந்த அன்பை விட இந்த பரலோகத்தின் அன்பு, ஓ நீங்க நினைக்கிறது அளவுக்கு அல்ல, அது பெரியது, அது 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 பெரிய அன்பு. இந்த அன்பில் எத்தனை பேர் கட்டப்படுவதற்கு இன்னைக்கு உண்மையா ஆமே நாமே நாமே உங்க அன்பில் இருந்து நாங்க விலக கூடாது ஆண்டவரே. உங்க அன்பில் இருந்து ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லுங்க, உங்க அன்பில் இருந்து எதுவங்களை பிரிக்க கூடாது ஆண்டவரே. ஓ பவுல் சொல்றாரு, ஓ அது உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவானாலும் உங்க அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எது கிடைக்கதோ இல்லையோ, எனக்கு உதவி வருதோ இல்லையோ, எனக்கு விடுதலை வருதோ இல்லையோ, ஆனா கர்த்தருடைய அன்புல, கர்த்தருடைய அன்புல நான் கர்த்தருடைய அன்புல மாத்திரம் இருக்கணும். சொல்லுங்க எத்தனை பேர் இன்னைக்கு மனிதர் அன்பை விட்டு, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அன்பை விட்டு இன்னைக்கு பரலோகத்தின் அன்புக்காக எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நீர் அன்பான தெய்வம், நீர் அன்பாகவே இருக்கிறீங்களே, இன்னும் எங்க மேல அன்பா இருங்க ஆண்டவரே. உங்க அன்புக்கு நீங்க, உங்க அன்புக்கு ஈடாய் ஒண்ணு மேல ஆண்டவரே, உங்க அன்புக்கு ஆமே. ஓ உங்க அன்புல ஒவ்வொரு நாளும் உங்க அன்பை ருசித்து பார்க்கிற, உங்க அன்பை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளா ஆமே. எங்களை மாற்றோம், எங்களை மாற்றோம், எங்களை மாற்றோம், எங்க சபையை மாற்றோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே ஓ நாங்க எழும்புவதற்கு இந்த அன்பு பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க ஆவியில் அனலா இருப்பதற்கு இந்த அன்பு பெரிதா இருக்கட்டும். உங்க அன்பு மாத்திரம் போது ஆண்டவரே, உங்க அன்பு மாத்திரம் போது ஆண்டவரே. உன் அன்பை ருசித்த ஜனம் ஆமே. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். தூரம் நின்னல்ல ஆமீன், மூணாவது ஆளா அல்ல, கடமைக்காய் அல்ல, உண்மையான பிள்ளைங்க தான் தகப்பனுடைய அன்பை ருசித்து பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதானே. இன்னைக்கு உண்மையான தகப்பன் யார் என்பதை அவரோடு கூட இருக்கும் போதுதான், அவர் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எங்க போனாலும் ஒரு தகப்பனோடு இருக்கும் போதுதான் தகப்பனுடைய அன்பு நமக்கு விளங்கப்படும். அதை விட இந்த தேவனோடு ஆமே ஆமே வெளிப்படுத்தல் எப்படியா சொல்லுது, ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. சபையே ஒருவேளை உங்க பேரில் குறை இருக்குமானா இன்னைக்கு அந்த குறையை மாறுவதற்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு குறையோடு அல்ல, ஓ அன்புல ஒருவேளை கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டிய நாம ஒருவேளை அன்பு செலுத்தாம உலகத்தை தேடி, உலகத்தில் இருக்கிற ஆமீன் பணத்தை ஆசையை தேடி ஓடி இருப்போம் அப்படின்னா இன்னைக்கு உண்மையா விட்டு ஆண்டவரே, ஒருவேளை ஆதில் கொண்டிருந்த அன்பு ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் பரிசுத்தவான்களாய் ஆவிக்குரியவர்களாய் எங்களிடத்தில் குறைந்திருக்குமானா இந்த ஒரு விஷயம் முடிந்த 2 கரங்களை உயர்த்தி ஆமே குறைகள் மாறட்டும், குறைகள் மாறட்டும், குறைகள் மாறட்டும். சொல்லுங்களேன் ஆண்டவரே, உமோடு இசைந்திருக்கிற குறைகள் மாறட்டும், உமோடு இசைந்திருக்க கூடாதபடி இருக்கிற ஆமீன் குறைகள் இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற எல்லா சூழ்நிலையும் ஆமே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை விட வேறு ஒன்றுகளுக்கு முக்கியம் இல்லை.
உம்மை விட டாக்டர் எது வரைக்கும் அவங்களால முடிந்த வரைக்கும் தான். ஆனா கர்த்தர் இந்த அன்பு, ஆராதிக்கிற இந்த தெய்வத்தின் அன்பு, நீ மரித்து போவேன்னு சொன்னாலும், நீ நாற்றம் எடுத்திருந்தாலும் திரும்ப ஜீவனை கொடுத்து, ஓ முன்னிருந்த காட்டிலோ ஓ வித்தியாசத்தை நன்மையை காண செய்கிற தெய்வம். நீங்க ஒப்பு கொடுங்க. எங்க வாழ்க்கை எங்க நாங்க விழுந்து போயிருக்கிறோம், எங்க சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் அன்புல, உங்க அன்புல நாங்க ஒருவேளை கட்டப்படாமல் இருப்போமானா இன்னைக்கு கட்டப்படுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். சும்மா வெறும் வார்த்தை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் என் வீட்டாருவோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னது போல நாங்க குடும்பமாய் உம்மில அன்பு செலுத்துவதற்கு கிருபை தாரும், அந்த உணர்வை தாரும். உணவுள்ளவர்களாய் மாறுவதற்கு கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை பெரிதா இருக்கட்டும். உங்க அன்புல குறைந்திருக்கிற எங்க வாழ்க்கையில உங்க அன்பு பெரிதா இருக்கட்டும். உங்க அன்பு பெரிதா இருக்கட்டும். இதுவரை நடத்தினவர் இனியும் உங்களை நடத்த போதுமானவர்.